நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 40ஆம் மேட்ச்சு LSG வெர்சஸ் DC. இந்த மேட்ச்சில் நான் சொன்ன ரிசல்ட்டு வரலை. இப்போ இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணதில் 2 மேட்ச்சு வின்னிங் ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் வீடியோ அதிகமாக பதிவு பண்ணலை. ஒரு 21 மேட்ச்சை வீடியோ பதிவு பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் 40 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு 2 மேட்ச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது என்னுடைய கவனக்குறைவு தான். அது சில காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நட்சத்திரத்தை நான் பெருசாக எடுக்கலை. இப்போ 22 பிளேயர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரே ஒரு நட்சத்திரம் கொஞ்சம் ஒரு 50% குறைவாக இருந்திருக்கு. அதை நான் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் எடுக்கலை அப்படிங்கிறதுனால இதையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தால அந்த பிரச்சனை நடந்திருக்கு. பரவாயில்ல, ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதுவும் ஒரு மாதிரி ஆயிரும். சரி, அடுத்த மேட்ச் என்னங்கிற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா SRH வெர்சஸ் MI அந்த மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 42ஆம் மேட்ச்சு RCB வெர்சஸ் RR. இது பெங்களூரில் நடக்குது. 24ஆம் தேதி இரவு 7:30க்கு. இப்போ RRை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாம்சன் இல்லை, அன்அவைலபிள் அப்படின்னு போட்டுட்டாங்க. அதனால் ஆர் பராக் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரியும், RCBயை பொறுத்த வரைக்கும் ஆர் படிட்டர் அவர் கேப்டனாகவும் வச்சு தான் இந்த ரிசல்ட்டு சொல்ல போகிறேன். இன்றைக்கி நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரம், அதிபதி குரு. இப்போ RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி RCB ஃபீல்டிங் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் வரிசையை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த LSGலாம் பார்த்தீங்கன்னா வின் பண்ணக்கூடிய டீம் தான். அது ஒரு 200 தாண்டக்கூடிய அமைப்பில் தான் இருந்துச்சு. அது ஆர் பண்டு அவர் ப்ளே பண்ணே வரலை. ஏன்னா அவருக்கு எதுவும் உடம்பு சரியில்லை, இன்ஜுரியானுங்கிறது தெரியலை. அதே மாதிரி வரிசையும் அப்படி இப்படி மாற்றி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அதுக்கு வீடியோலையும் சொன்னேன், அதுக்கு முன்னாடி சொல்லலை. வரிசை இனிமேல் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த மேட்ச்சில் அடுத்த மேட்ச்சில் வரிசையை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஜோதிட ரீதியான கணிப்பு தான். அப்போ அடுத்து இதே நடக்க போகுது அப்படின்னு நம்ம கணிக்கிறது அதுதான் பெரிய விஷயம். ஏற்கனவே அந்த ஸ்டேடியத்தில் அவங்க சதம் அடிச்சிருக்காங்க, 2 சதம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு கிடையாது. ஏன்னா அதே இதில் வந்தவொடனே அவுட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதே ஸ்டேடியத்தில். அதனால் நட்சத்திரங்கள் பலன்படியும் அன்றைக்கி கிரகங்களுடைய அமைப்புப்படியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், ஒரே மாதிரி போகாது. அப்படி ஒரே மாதிரி போச்சுன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேடியத்தில் பூம்ரா 5 விக்கெட் போட்டுக்கார் லாஸ்ட்டாக அப்படின்னா, போன மேட்ச்சில் இதே ஸ்டேடியத்தில் லாஸ்ட்டாக விளாண்ட மேட்ச்சில் 5 விக்கெட் போட்டுக்கானா, அதே 5 விக்கெட் அன்றைக்கும் போடணும்ல, ஏன் போடலை அப்படின்னா அது கிரகங்களுடைய நட்சத்திரங்களுடைய மாற்றம் தான். அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ரிசல்ட்டும் ஒவ்வொரு நாளையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நேற்று கணிச்சது மாதிரி இன்றைக்கி போய் கணிக்க முடியாது. அதை அப்படியே கொண்டாந்து இதில் வைக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னே சொல்லிட்டு வர முடியாது. ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தினசரி நம்ம உட்காந்து அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நேற்று மேட்ச் என்ன அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சிட்டேன். இது நம்ம சொன்னோம், ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எதனால அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டே வருது, எனக்கு வரக்கூடிய காலங்களில் எனக்கு யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா RRை பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால், V சூரியவன்சி, N ராணா, ஆர் பராக், D ஜூரல், S ஹெட்மேயர், S துபே, W வசரங்கா, J ஆர்ச்சர், M தீக்ஷனா, T டெஸ்பாண்டே, S சர்மா அவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் இதே வரிசையில். அதேமாதிரி RCBயை பொறுத்த வரைக்கும் P சால்ட், V கோலி, T படிக்கல், R படிட்டர், J சர்மா, R ஷெப்பர்டு, T டேவிட், K பாண்டியா, P குமார், J ஆஸ்லேவுட், ஒய் தயால், S சர்மா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ RRல ஒரு S சர்மா இருக்கார், இதில் ஒரு S சர்மா இருக்கார். அவர் சந்தீப் சர்மா, இவர் சுயாஸ் சர்மா. அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நிமிஷம் துலாம் லக்கணத்தில் நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 10 நிமிஷம் விருச்ச லக்கணத்தில் நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸு விருச்ச லக்கணத்தில் 1 மணி நேரமும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்தில் 30 நிமிஷம் நிற்கிது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மேட்ச் சிச்சுவேஷன் எப்படி போகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஒருவேளை கேப்டன் டாஸ் வின் பண்ணால் எந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இப்போ நான் கடைசியாக ஒரு 4-5 வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் யார் டாஸ் வின் பண்ணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்போம். அது கொஞ்சம் காலம் தாமதம். ஏன்னா இப்போ ஒர்க்கு நிறையா இருக்கனால அதுக்குள்ளே போனேன்னா என்னுடைய ஒர்க்கெல்லாம் பாதிச்சிடும். அதுக்காக நான் அதை போல் மேலோட்டமாக பார்ப்போம். இப்போ RR ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குன்னா ஒய் ஜெய்ஸ்வால், V சூரியவன்சி இவங்க 2 பேரையும் நல்லா கவனம் கேட்டுக்குங்க. அந்த 20 நிமிஷத்துக்குள்ள 2 பேரும் நின்னாலும் நின்றுக்கலாம். இது உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன்.
ஏன்னா சுதர்சன் நான் சொன்னேன் அது சரியாக புரிஞ்சுக்கல. அதனால் நீங்கள் இதை எப்படி சொல்கிறேன், ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும் 20 நிமிஷம் தாண்டிட்டா 2 பேரும் நல்ல ஸ்கோர் அடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் நின்றுக்கிடுவாங்க, ஒருத்தர் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த 20 நிமிஷத்துக்குள்ள. அதனால் நீங்கள் இந்த 2 பிளேயரில் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறோங்க. பிச் ரிப்போர்ட்டை பாருங்கள். பவுலர்ஸ் எதிர அணியில் பவுலர் ஆல்ரவுண்டர் யார் விக்கெட்டு இவங்களை எடுப்பாங்க அப்படி மாதிரி யார் வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம். அதுக்காக 2 பேரையும் எடுக்கணும்னு நான் சொல்லலை, எடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ராணா, ஆர் பராக், டபிள்யூ அசரங்கா, ஜே ஆர்ச்சர், டி டெஸ்பாண்டே, எஸ் சர்மா அவங்கள எடுத்துக்கலாம். ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது வி கோலி, டி படிக்கல், ஆர் படிட்டர், பி குமார், ஜே ஆஸ்லேவுட் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 13 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் அல்லது 2 பேருமே அவுட் ஆகிற மாதிரியா சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்போ 11 பேர் தான் வரும். இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் யார் நல்லா இருக்குன்னா பி சால்ட்டு, அதுக்கப்புறம் வி கோலி, இவங்க 2 பேரும் அதே அமைப்பு தான். ஒன்று பி சால்ட்டு ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டு அவுட் ஆவார், இல்லை விராட் கோலி ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டு அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க 2 பேர்லையும் பார்க்கும்போது இவங்க 2 பேரில் ஒரு ஆளை உறுதியாக எடுக்கலாம். எப்படினாலும் வி கோலி, அதாவது விராட் கோலி வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லா ஸ்கோர் அடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி படிக்கல், ஆர் படிட்டர், ஆர் ஷெப்பர்டு, கே பாண்டியா இவங்களை எடுத்துக்கலாம். ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது ஜெய்ஸ்வால், வி சூரியவன்சி, ஆர் பராக், அதுக்கப்புறம் டபிள்யூ அசரங்கா, ஜே ஆர்ச்சர், டி டெஸ்பாண்டே, எஸ் சர்மா. இந்த ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் பவுலரில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஆனால் ஆர்சிபியில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, பவுலர் சேஞ்ச் ஆகுது, ஆல்ரவுண்டரும் ஒரு டீம் ஃபஸ்ட்டு விடும்போது ஆல்ரவுண்டர் வர்றாங்க, ஒரு தடவை பண்ணும்போது ஆல்ரவுண்டர் வரல. அதனால் நீங்கள் ஆடியோ முழுமையாக கேளுங்க, கேட்டதே உங்களுக்கு புரியும், நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது. இது ஒன் சைடு மேட்ச் அதே போக போகுது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஆர்சிபிக்கு கிரக அமைப்புகள் வலு இல்லாமல் இருக்குது. அப்போ ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஆர்ஆர் தான் வின் பண்ண போகுது, செகண்ட் ஃபீல்டிங் எடுத்தாலும் ஆர்ஆர் தான் வின் பண்ண போகுது. அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது இது ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணால் எதை எடுத்தாலும் ஓகே தான். ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்குது அப்படின்னா கொஞ்சம் அடுத்தடுத்து ஆர்ஆர் டாஸ் வின் பண்ணுச்சு அப்படின்னா ஃபீல்டிங் எடுக்கிறதுக்கு தான் பார்க்கும். ஃபீல்டிங் எடுத்தாலும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அதுவும் சிறப்பான அமைப்பில் தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் ஆர்ஆர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 80% இருக்குது. இதுக்கு தகுந்த மாதிரியோட நீங்கள் டீம் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் அந்த 20 நிமிஷம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரலாம். ஒன்று அவுட் ஆகலாம், இல்லை அப்படி இழுத்து கொண்டு வந்து 20 நிமிஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் ஆயிரும். அப்புறம் பவர் 5வது ஓவர் 6வது ஓவர்லாம் தாண்டி வந்துட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல ஸ்கோர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் ஜெய்ஸ்வாலும் சூரியவன்சியும். அதனால் அப்படி அது போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் விக்கெட் விழுவும். எப்போனா ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் 1-2 விக்கெட் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போதும் அதே அமைப்பு தான் இருந்தாலும் ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது அந்த 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில், அதாவது விருச்சிக கலந்தில் போகும்போது 4 ஓவருக்கு 2 விக்கெட்டு, 3 ஓவருக்கு 2 விக்கெட்டு அப்படி கலந்து விக்கெட் போட்டுகிட்டே வந்துடும், ஆல் அவுட் பண்ணிடும். ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி ஆல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே இது ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணாலும் ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இன்றைக்கி அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எதில் இருப்பாங்க அப்படின்னா எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா பேட்ஸ்மேன்களுக்கும் சிறப்பாக இருக்க மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆல்ரவுண்டருக்கு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அவங்க தான் அதிகமான பாயிண்ட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒருவேளை புதுசாக யாராவது லைனப்பில் ஃபாரின் பிளேயர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா 2 டீம்லேயும் பார்த்துக்கிறங்க, அவங்கள எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துருங்க. இப்போ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட் படி பார்த்தோம்னா எஸ் ஹெட்மயர், டபிள்யூ அசரங்கா, எம் தீக்ஷனா, ஜே ஆர்ச்சர் இவங்கெல்லாம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸு. ஆனால் எஸ் ஹெட்மயர்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா அந்தளவுக்கு மேட்ச்சு போகாது அப்படிங்கிறதுனால, அவரெலாம் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதுனால. டபிள்யூ அசரங்கா பெஸ்ட்டாக தெரிவார் அன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து ரன் ப்ளஸ் விக்கெட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இல்லைன்னா விக்கெட் எடுத்தாலும் அதிகமான விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 4+ விக்கெட் போடுற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி சைடு பி சால்ட் வந்து சிறப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எடுங்க. அதுக்கப்புறம் இந்த லைனில் பார்த்தோம் அப்படின்னா ஆர் ஷெப்பர்டு அவருக்கு நல்லா இருக்குது, ஃபாரின் பிளேயர் அவர் ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் ஜே ஆஸ்லேவுட் அவர் இருக்காங்க. அப்போ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பி சால்ட், ஆர் ஷெப்பர்டு,
ஜே ஹாஸ்லேவுட் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரில் உங்களுக்கு பாருங்கள் எப்படி பெஸ்ட்டுன்னு. ஏன்னா ஆல்ரவுண்டருக்கும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிங்க. ஆர் செப்பர்டு வந்து ஆர்ஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் சொல்லலை, ஆனால் ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் நான் சொல்லியிருக்கேன். அப்போது அவரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் லிஸ்ட்லாம் தனியாக எடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். எந்த டீம் இப்போ ஆர்ஆர் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டேன், வின் பண்ணுற டீமில் கேப்டனும் லாஸ் ஆகிற டீமில் விசிஎம் போட்டுக்கிறங்க. அப்படி ஒரு அமைப்புலையும் இருக்குது இன்றைக்கி. அடுத்த மேட்ச் வந்து சிஎஸ்கே மேட்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை. சிஎஸ்கே மேட்சும் அன்றைக்கி வந்து இந்த ஃபைனல் யார் வின் பண்ண போகிறா அந்த வீடியோவும் வெள்ளிக்கிழமை வந்துடும். அதுக்கப்புறம் சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை வரைக்கும் வீடியோவோ எதுவும் வராது. அதே மாதிரி என்னுடைய நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமையிலேருந்து மறுபடியும் தொடர்ச்சியாக வீடியோ வரும். தேங்க்யூ.